ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமஹ. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அர்ஜுனனை ஒரு நிமித்தமாக வைத்து நம் அனைவருக்கும் வாழ்க்கையில் உண்மையான அமைதியை, ஆனந்தத்தை பெறுவதற்குரிய வழியை உபதேசித்துக் கொண்டிருக்கிறார். குறிப்பாக இந்த பகுதியில நம்ம மெய்யறிவில் நிலை பெற்ற ஒருவர் எப்படி இருப்பார் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறார். முக்கியமாக நாம ஸ்திதப்பிரஜன் ஆக வேண்டும் என்று சொன்னால் அதற்கு மிக முக்கியம் புலனடக்கம் என்று பகவான் சொல்லிக் கொண்டிருக்கின்ற பகுதி இது. இந்த விஷயத்துல நம்ம அலட்சியமாக இருக்கக்கூடாது, மிகுந்த விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும். இதற்கான காரணத்தை பகவான் இந்த ஸ்லோகத்துல சொல்கிறார். கண்ணு, காது, மூக்கு, நாக்கு, தோல் இவை வழியாக நம்முடைய மனதிற்குள் நுழைகின்ற விஷயங்கள், இதில் நம்ம கோட்டை விட்டோம்னு சொன்னா நம்முடைய வாழ்க்கை அதள பாதாளத்திற்கு சென்றுவிடும். படிக்கின்ற குழந்தைகளுக்கு மட்டுமல்ல, பெரியவர்கள், எல்லா வயதினர் எல்லாருக்குமே நம்ம எந்த இன்பங்களை அனுபவித்தாலும் அது தர்மமானதாக இருக்க வேண்டும், அளவானதாக இருக்க வேண்டும், நெறிப்படுத்தப்பட்டதாக இருக்க வேண்டும். இங்கே பகவான் சொல்கின்ற விஷயம் என்ன என்பதை பார்ப்போம். யததோ ஹ்யபி கௌந்தேய புருஷஸ்ய விபஷ்சிதஹ இந்திரியாணி பிரமாதீனி ஹரந்தி பிரசபம் மனஹ. ஹே கௌந்தேயா, குந்தியின் புதல்வா, இந்த விஷயத்தை பார் என்று பகவான் சொல்கிறார். எத்ததகனா நன்றாக முயற்சி செய்கின்றான். முயற்சியில ஒரு குறைவும் இல்லை. நன்றாக இந்த ஸ்தித பிரஜன் ஆக வேண்டும், மெய்யறிவில் நிலை பெற வேண்டும். சாஸ்திரங்கள்லாம் படிக்கிறோம், அப்புறம் மனனம் செய்கிறோம், ஆழ் மனதிற்கு கொண்டு செல்லக்கூடிய நிதித்தியாசனம், இது எல்லாத்துக்கும் நேரம் கொடுக்கிறோம், சாஸ்திர விஷயங்களை நன்றாக சிந்திக்கிறோம், அதன் மயமாக நம் மனதை ஆக்குவதற்கு முயற்சி செய்கிறோம். அப்படிப்பட்ட முயற்சியாளன் விபஷ்சிதா புருஷஸ்ய, விபஷ்சிதகனா சாதாரண ஆள் இல்ல, நன்றாக கற்று அறிந்தவர், நல்ல விஷயங்கள்லாம் தெரியும், நன்றாக படித்தவர், குறிப்பா சாஸ்திரங்களில் நன்றாக விஷயம் அறிந்தவர். புருஷஸ்ய, அப்படிப்பட்ட மனிதனுடைய மனஹ அப்பி, அவருடைய மனதையும் கூட என்ன செய்யும் தெரியுமா? பிரமாதீனி இந்திரியாணி. பிரமாதீனி அப்படின்னு சொன்னா மதனம்னு சொன்னா கடையிறது. நமக்கெல்லாம் தெரியும் மன்மதன். மன்மதன்னா மனதை கடைபவன் அப்படின்னு அர்த்தம். அப்படியே மனசை போட்டு கடைஞ்சு எடுத்துடுற மாதிரி. மனசுல ஒரு ஆசைன்னு வந்துருச்சா, ஒரு சின்ன விஷயத்த சாப்பிடணும்னு ஒரு ஆசை வந்தா கூட அது அடையிற வரைக்கும், அதை அனுபவிக்கிற வரைக்கும் நம்ம மனசு சும்மா இருக்காது. நம்மளால ஆசையோட அமைதியா இருக்கிறதுங்கிறது வாய்ப்பே கிடையாது. ஆசை இருக்கின்ற மனத்துல அமைதி இருக்காது. மனசை போட்டு கடைஞ்சு எடுத்துரு. என்ன வழி, எப்படி அதை சாப்பிட்றது, எப்படி அதை அடையிறதுன்னு பார்ப்போம் இல்லையா? இது ஒரு எக்ஸாம்பிள். அந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் நம்ம எடுத்துக்கணும். பிரமாதீனி இந்திரியாணி, இந்த இந்திரியங்கள் போட்டு 5 பக்கமும் ஒரு ஆளை 5 பேர் பிடிச்சி இழுத்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி நம்ம ஒவ்வொருத்தரையும் இந்த பொறிகளும் அப்படியே இதை பாரு, இதை கேளு, இதை என்ஜாய் பண்ணுன்னு பிடிச்சி இழுத்துட்டு இருக்கான். பிரமாதீனி இந்திரியாணி மனஹ, மனதை, அவருடைய மனதை, அந்த பெரிய கற்றறிந்த முயற்சியாளனாகி அந்த பெரிய ஞானியோட மனசை கூட பிரசபம் ஹரந்தி. பிரசபம்னா பலாத்காரமாக, வலுக்கட்டாயமாக பிடிச்சி இழுக்கிறது. அதனாலதான் பார்க்கிறோம், ரொம்ப பெரிய மகான்களாக இருக்கிறவர்கள், பெரிய ஞானிகளாக இருக்கக்கூடியவர்கள் கூட ஒரு சில விஷயங்கள்ல அப்படியே தடுமாறி போயிடுறதை நம்ம பார்க்கிறோம். இது தேவி மகாத்மியத்துல சொல்லப்பட்டிருக்கு. ஞானினாமபி சேதாம்சி தேவி பகவதி ஹிசா பலாத் ஆக்ருஷ்ய மோகாய மகாமாயா பிரயச்சதி. ஞானினாமபி சேதாம்சி, பெரிய பெரிய அறிவாளிகளை கூட இந்த மகாமாயை நினைத்தா என்ன செஞ்சிருவா, ஒரு நிமிஷத்துல அப்படியே மோகத்தில் ஆழ்த்தி விடுவாள். பாரதியார் பாடுறாரு இல்லையா, மோகத்தை கொன்று விடு அல்லால் என்ற மூச்சை நிறுத்தி விடு. இந்த மாயா சக்தி ஆதிசங்கரர் சொல்கிறாரே, அனிர்வச்சனீயா மகாத்புதா. அவளை பத்தி என்னன்னு சொல்றது? அதுல வித்யா மாயை அவித்யா மாயைன்னுலாம் சொல்றோம். அந்த அவித்யா மாயை தலை தூக்கினால் என்ன செய்யறோம் அப்படிங்கிற ஒரு நிதானமே நமக்கு இருக்காது. வாழ்க்கை எவ்வளவு படிச்சவங்களா இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட ஆளாக சரி, இந்த ஆசை குடி கொண்டு விட்டது, இது நம்மளை அனுபவிக்கணும் அப்படின்னு இந்திரியங்களுக்கு நம்ம அடிமை ஆயிட்டோம்னு சொன்னா அப்போ வாழ்க்கை ரொம்ப கஷ்டம்தான். நம்ம இந்திரியங்களுக்கும் மனதிற்கும் நாம எஜமானனாக இருக்க வேண்டும். நம்ம மாஸ்டரா இருக்கணும். அதெல்லாம் நமக்கு அடிமையாக அல்லது ஃப்ரெண்டா இருக்கலாமே தவிர அதற்கு நம்ம அடிமை ஆயிட்டோம், மனம் போன போக்குல நம்ம போறோம்.
இந்த உயிராகிய நாம், மனித உடலில் வாழ்கின்ற உயிராகிய நாம் இந்த பொறிகளுக்கு அடிமையாகிட்டோம்னா அந்த மாதிரி ஒரு கஷ்டம் கிடையாது. மனித பிறவியே வீணாயிடும் அதனால. தன்னை கட்டுதல் அறம் அப்படின்னு மகாகவி பாரதியார் ஏன் சொன்னார்னு யோசிச்சு பார்க்கணும். இந்த அறம் பொருள் இன்பம் வீடுக்கு பொருள் சொல்லும் போது மகாகவி பாரதியார் ஒரு இடத்துல தன்னை கட்டுதல் அறம்னு சொல்றாரு. தர்மம்னா எத்தனையோ விஷயங்களை சொல்லலாம், ஏழைகளுக்கு உதவுறது, அதெல்லாம் சொல்ல. தன்னை கட்டுதல்னா உன்னை நீ முதல்ல கட்டுப்பா. உன்னுடைய மனசு, உன்னுடைய இந்திரியங்கள், உன்னுடைய புத்தி இதெல்லாம் உன் கட்டுப்பாட்டுல இருக்கா? நீ என்ன நினைக்கிறியோ அதை தான் பண்ணணுமே தவிர அது நினைக்கிறத நீ பண்ணக்கூடாது. நிறைய இடத்துல சுவாமிஜி இதை பத்தி சொல்லுவாங்க. ஒரு நாயை எப்படி பழக்கி, குரங்கு, அது மாதிரிதான் சாஸ்திரங்கள்ல உதாரணங்களே அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கு. அதை நண்பனாக்கி கொள்வது, அதை நன்றாக பழக்குவது, அதன் போக்கில் விடாமல் அதற்கு தர்மமான விஷயங்களை கொடுப்பது, இந்த விஷயத்துல ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், கவனமாக இருக்க வேண்டும்ங்கிறதுக்காக பகவான் சொல்கிறார். பெரிய அறிவாளி, பெரிய முயற்சியாளனை கூட, அவனுடைய மனதை கூட இந்த இந்திரியங்கள் கடைந்து எடுத்து விடும். அதனால இதுக்கு கொடுக்கின்ற விஷயங்கள்ல நம்ம கவனமா இருக்கணும். நம்ம தானே ஃபீட் பண்றோம், எதை பார்க்குறோம், எதை கேட்குறோம், எதை என்ஜாய் பண்றோங்கிறது நம்ம கண்ட்ரோல்ல இருக்கு இல்லையா? அப்ப நம்ம இந்த விஷயங்கள்ல கவனமாக இருக்க வேண்டும். இன்றைய சூழ்நிலையில நம்ம எல்லாரும் கையில போனை வச்சுட்டு எதையோ பார்க்குறோம். அந்த மாதிரி என்ன, நம்ம விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் பல விஷயங்கள் நம்முடைய காட்சியில் படுகின்றன. இதுக்கெல்லாம் நடுவுல நம்ம மிகுந்த மனக்கட்டுப்பாடுடன், இந்திரிய நிகிரகத்துடன் இருக்கணும்னா எவ்வளவு கவனமாக இந்த கேட்ஜெட்ஸ்லாம் நம்ம கையாளணும், அதற்கு எவ்வளவு நேரம் கொடுக்க வேண்டும், அதுல எப்படி நம்ம கவனத்துடன் இருக்க வேண்டும்ங்கிறத நம்ம ஒவ்வொருத்தரும் நம்மளுடைய வாழ்க்கையில அப்ளை பண்ணி பார்த்துக்கணும். ஏன்னா இந்த சாஸ்திர படிப்புங்கிறது சும்மா ஸ்லோகத்தை படிக்கிறது, இதோட அர்த்தத்தை தெரிஞ்சுக்கிறது இல்லை. இதன் மயமாக நம்ம ஆகணும். இந்த சாஸ்திரத்துல சொல்லப்பட்ட விஷயம், பகவான் சொன்னாரே ஆத்மாவின் இலக்கணங்கள், அதுதான் நான் என்பது நம் ஆழ்மனதிற்கு செல்லும் வரை, நன்றாக நிதித்தியாசனத்தில் நாம் நிலை பெற்று ஸ்தித பிரக்ஞர்கள் ஆகும் வரை இந்த மனசை நன்றாக நம்ம மனசு இந்திரியங்களை கட்டுப்பாட்டுல வச்சிருக்கணும். உதாரணம் சொல்லுவாங்களே, ஒரு சின்ன செடி வளரும் போது சுத்தி வேலிலாம் போடணும். பெரிய மரம் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் வேலி தேவையில்லை. அதனால நம்ம ஆன்மீக வாழ்க்கையில எப்பொழுதும் இந்த விஷயத்துல மிக கவனமாக இருக்க வேண்டும். இந்திரியங்களிடம் ஏமாந்து போய்விடக் கூடாது. அதை அண்டர் எஸ்டிமேட் பண்ணிடக்கூடாது. அதன் வலிமை மிக பெரியதுங்கிறத பகவான் இந்த ஸ்லோகத்துல சொல்லியிருக்காரு. ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி. हरिः ओम तत्सत्. श्रीकृष्णार्पणमस्तु.